close the door. 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 தமிழுக்கும் தமிழுக்கும் விஜய் பண்ண வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா த ஃபியூரியஸ் இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை பத்தி நம்ம ரீல்ஸ்ல நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ், ஸோ இந்த படத்துல வர ஃபைட் சீன் எல்லாமே ஸ்டண்ட்லாம் பயங்கரமா இருந்திருக்கும். ஸோ இந்த படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க, இந்த படம் எதை பத்தின கதை அப்படின்றத கொஞ்சம் பார்த்துடலாம். அதாவது ஒரு அப்பா ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு வேற யாருமே இல்லை. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு ரொம்பவே ஆழமானது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்து அவங்க அப்பா முடி வெட்டுற கடையில இருந்து ஸோ பொண்ணு வந்து கொஞ்சம் இதுவாக போயிடுவாப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காம ஒரு கிட்னாப்பர்ஸ் வந்து நம்ம ஹீரோடைய பொண்ணை கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ இது நம்ம ஹீரோ பார்த்துறாரு. பட் உடனே வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடி காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அங்கேயே பைசல் தரமா வச்சிருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படி அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்றாருன்றதுல வெளியே காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, காப்பாற்ற போற இடத்துல கார் அடிபட்டு கீழே விழுந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் எழுந்திருச்சு அது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா, போடா என்னன்ற மாதிரி. ஸோ இந்த கேஸை எங்களால் எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ராப்பரான இது வேணும்னு சொல்லி போலீஸ்காரங்க மூஞ்சி காட்டிடுறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண வேணாம் தான் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தௌலத்தா போயிட்டு அவரு பொண்ணை காப்பாத்துறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதுக்காக முதல்ல வந்து பார்ல போய் அட்ராசிட்டி காட்டுறாரு. அங்க கையில கிடைச்ச எல்லாரையும் தூக்கி போட்டு மறிச்சு தான் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குறுக்க வர எல்லாரையுடைய குறுக்க நீங்க உடச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாப்புல நம்ம ஹீரோ. ஸோ இதுக்கப்புறம் நடுவுல வர எல்லாரையுமே இப்படி தாண்டி ஸோ இவருக்கு சப்போர்ட்டிவா பல பேர் வராங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து இப்படி அவருடைய பொண்ணுமையும் மற்றவங்களையும் எப்படி காப்பாத்துறாருன்னு சொல்லிதான் இந்த படத்தோட முழு கதையுமே அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், அந்த கேமரா ஒர்க்கிங் ஆகட்டும், ஸோ இந்த படத்துல இவர் காட்டின ஹீரோசியமா இருக்கட்டும், ஸோ அவர் பொண்ணை காப்பாற்றுக்கு முயற்சியா இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம படத்தோட ஹீரோக்கு பொண்ணா வந்திருக்க அவங்களோட கதாபாத்திரத்தை பத்தி சொன்னா இன்னும் வெறித்தனமா இருக்கும். ஸோ அவங்க வந்து எமோஷனலான சீன்லயும் சரி, ஸோ ஃபைட் சீன்லயும் சரி, அவங்க தரமான ஃபைட் இதெல்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அப்பாவுக்கு நிகரான ஒரு பொண்ணு தான் போல. ஸோ அடிச்சு தூள் கலப்புறாங்கன்னா பார்த்துக்கோங்க, வெறித்தனமான ஆட்டம் தான் இந்த படமே. ஸோ இந்த படம் வந்து ஒன்லி இங்கிலீஷ்ல தான் இருக்கு, தமிழ் டப்பு வரல. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு வேலை வந்ததுன்னா அது கண்டிப்பா தமிழ் டப்புல விடுவானுங்க. ஸோ இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் தான் இருப்பாங்கன்னு மேபி எனக்கு தோணுது. ஸோ இந்த படம் இப்போ வரைக்குமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஸோ இதுல வந்து பேச்சே கிடையாது, எல்லாத்துலயுமே வீச்சு தான். ஸோ எனிமிங்க தான் வந்து பேசுவாங்களே தவிர நம்ம ஹீரோ பேச மாட்டாரு. ஸோ அவர் வந்து வாய் பேச முடியாத ஒரு ஊமை அப்படிதான் சொல்லணும். ஸோ அவரால் வந்து ஆக்ஷன் வந்து காட்ட முடியும். ஸோ இதனாலேயே வந்து சில இடங்கள்ல இவரால் பேச முடியாது. அதே காரணத்தினால எல்லாருமே தூக்கி போட்டு மிதிச்சு அவருக்கு தேவையான பதிலாக வாங்க முயற்சி பண்ணாரு. ஸோ இதில் பல அடிகள் வாங்கி கிட்டத்தட்ட மரணத்தை தொட்டுட்டு வந்து தான் பொண்ணை எப்படி காப்பாத்தாருன்னு ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு அப்பாவோட கதை தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ இது தொடர்பாக வந்து போலீஸ் நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு அப்பாவோட எமோஷனலா எப்படி இருக்கும், ஸோ தான் பொண்ணுக்காக இறங்கி எந்த அளவுக்குலாம் வேலை பார்க்குறாரு, ஸோ இந்த மாதிரி நம்ம இருப்போமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு பொண்ணுக்காக தான் அப்பா மரணத்தையும் தொட்டுட்டு வர அளவுக்கு ஒரு எமோஷனலா காட்சி இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா எல்லாமே பார்த்து மகிழுங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து மறக்காம இந்த படத்தை பார்க்க மறந்துடுறேன். Please close the door. Door.